1639வது வருடமே மதராஸ் பட்டணம் அப்படின்ற பெயர் இருந்தது என்று நமக்கு தெரிய வருகிறது. சென்னப்பட்டினம் அப்படிங்கிற பெயர் எப்பொழுது முதல்ல நமக்கு வரலாறுல சான்றுகள் எல்லாம் தெரிய வருகிறது? 1646வது வருடம். அப்பொழுது இந்த சென்னையில் வெடிமருந்து தயார் செய்து கொண்டிருந்த நாகபத்தன் என்பவர் ஒரு நாராயண ஐயர் என்பவருக்கு சில தானங்கள் எல்லாம் செய்திருக்கார். எதற்காக? இந்த இடத்தில் இருக்கிற சென்னகேசவ பெருமாள் கோவிலை பராமரிப்பதற்காக கொடுத்திருக்கிறார். அதில் என்ன எழுதுறார் அப்படின்னா, இந்த சென்னப்பட்டினத்தில் இருக்கிற சென்னகேசவ பெருமாள் கோவில் அது நன்றாக நடத்த வேண்டும் என்பதற்காக நாராயண ஐயரிடம் நான் சில தானங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். அப்பொழுது 1646வது வருடம்தான் முதல் முறையாக நமக்கு சென்னப்பட்டினம் அப்படிங்கிற பெயர் தெரிய வருகிறது.